பீமன் ரிதுபர்ணனை பார்த்து, நல்வரவு வாங்கோ, உமது வருகைக்கான விசேஷம் என்ன, என்ன காரியமா வந்திருக்கேள்? தனது மகளின் கரத்தை பெற எண்ணியே ரிதுபர்ணன் வந்திருக்கிறார் என்று அறியாத விதர்ப மன்னன் பீமன் இப்படி ரிதுபர்ணனை பார்த்து கேட்டார். ஆனா ரிதுபர்ணன் வெரி இன்டெலிஜென்ட். அங்கே பிற மன்னர்களோ இளவரசர்களோ இல்லை. யாரும் சுயம்பரத்தை பற்றி பேசவோ எதுவோ அந்த சுவடே இல்லை. பிராமணர்கள் கூட்டமும் இல்லை. நீண்ட நேரம் யோசித்தார். யோசித்துவிட்டு ரிதுபர்ணன் பீமனிடம் சொல்கிறார், நாம் உமக்கு மரியாதை செய்வதற்காகவே வந்தோம். உங்களை பார்த்து கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணித்து, அதுக்காக வந்தேன். ஆச்சரியம் அடைந்தார் மன்னன் பீமன். இதற்காக இவர் 100 யோஜனை தூரம் கடந்து வந்த ரிதுபர்ணனை பற்றி சிறிது நேரம் சிந்தித்தார். இவர் சொல்வது சரியாக இல்லையே என்று உண்மையான காரணத்தை நான் பின்பு அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீமன் ரிதுபர்ணனிடம் சொல்றார், நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறீர்கள், களைப்பாக இருப்பீர்கள், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ, ஓய்வெடுங்கள் என்று சொல்லி பணியாட்களுடன் ரிதுபர்ணனை மாளிகைக்கு அனுப்பி வைக்கிறார். ரிதுபர்ணன் சென்றதும் பாஹுகனும் வார்ஷ்ணேயனும் சேர்ந்து குதிரைகளை கொட்டில் கட்டிவிட்டு குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய கவனிப்பை அவர்கள் செய்கிறார்கள். எல்லாம் செய்துவிட்டு தேருக்கு பக்கத்தில் போய் இருவரும் அமர்ந்து கொள்கிறார்கள். தமயந்தி டோட்டலா கன்ஃபியூஸ்டா இருக்கா. இப்போ எல்லாமே நளன் மாதிரி இருக்கு, ஆனா அங்க நளனே இல்லை, நளன் மாதிரி கூட யாரும் இல்லை. அந்த கேட்டேனே, அந்த சவுண்டு, தேரொலி கேட்டேனே, ஒருவேளை நளனோட இருந்து இருந்து வார்ஷ்ணேயர் அந்த ஸ்கில்ல நளன் கிட்ட இருந்து பிக்கப் பண்ணியிருப்பாரோ, நளனிடம் கற்றறிந்தே வார்ஷ்ணேயர் இப்படி ஒரு தேரை ஓட்டும் இந்த சத்தம் வார்ஷ்ணேயர் ஓட்டினதுனால எழுப்பப்பட்டதோ, நளனிடம் இருந்து இவர் கற்றறிந்தாரோ. நளனை தேடி இவள் என்ன செய்கிறாள், ஒரு பெண் தூதரை அனுப்புகிறாள். கேஷினி அப்படிங்கிற ஒரு பெண் தூதரை இவள் அனுப்புகிறாள். கேஷினியை கூப்பிடுகிறாள். முதல்ல தமயந்தி என்ன சொல்றா கேஷினி கிட்ட, ஹே கேஷினி, நீளம் குறைந்த கைகளுடன் தேரின் அருகே அமர்ந்திருக்கும் அந்த தேரோட்டியிடம் சென்று அவர் யார் என்பதை அறிந்து வா. வழக்கமான விசாரிப்பது போல வழக்கமாக செய்யும் எல்லா விசாரிப்புகளையும் செய். இவரே மன்னன் நளனாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நலம் விசாரித்த பிறகு பர்ணாதன் சொன்ன அந்த வார்த்தைகளை இவள் பிராமணர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், நளனை தேடும் பொழுது, அன்புள்ள சூதாடியே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய, நீங்க விட்டுட்டு போலாமா, அவ இன்னும் அதே பாதி ஆடையுடன் உங்களுக்காக காத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார், அந்த டயலாக் இருக்கு இல்லையா, அந்த பெரிய டயலாக நீ அவரிடம் சொல். அவர் மறுமொழியாக என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் சொல் அப்படின்னு சொல்லி கேஷினிய அனுப்புறா. கேஷினி சென்று போய் பேசுகிறாள். அவள் பேசுவதை தமயந்தி மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். கேஷினி நேரா போறா பாஹுகன் கிட்ட, பார்த்து நல்வரவு வாங்கோ, விதர்பத்திற்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு, தமயந்தியினுடைய வார்த்தைகளை கேளுங்கள், எங்கள் இளவரசி தமயந்தியினுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் எப்பொழுது கிளம்பினீர்கள், என்ன காரியத்திற்காக இங்கு வந்தீர்கள், உண்மையை சொல்லும்படி எங்களது விதர்ப நாட்டு இளவரசி உங்களிடம் கேட்டு வர சொன்னாள் அப்படிங்கிறார். உடனே பாஹுகன் சொல்றான், கோசல மன்னர் ரிதுபர்ணன் தமயந்தியின் 2வது சுயம்பரம் நடைபெறுவதாக ஒரு பிராமணன் மூலமாக சொல்லி கேள்விப்பட்டார். அதனால் 100 யோஜனை தூரம் பறந்து வந்துள்ளார். நான் அவருடைய தேரோட்டி, என் பெயர் பாஹுகன். கேஷினி சொல்றார், ரிதுபர்ணன் ராஜா அங்க போயிருக்கார், நீங்க அவரோட தேரோட்டி பாஹுகன், இந்த 3ஆவதா உங்க கூட இருக்காரே இவர் யாரு அப்படின்னு வார்ஷ்ணேயரை பார்த்து கேட்கிறா. பாஹுகன் அதுக்கு சொல்றா, அவன் பெயர் வார்ஷ்ணேயன், முன்பு நளனினுடைய தேரோட்டியாக அறியப்பட்டவன். நளன் நாட்டை விட்டு சென்றதும் வார்ஷ்ணேயன் ரிதுபர்ணனிடம் பணியில் சேர்ந்தான். நான் குதிரையை பற்றி நன்கு அறிந்தவன். மன்னரால் நான் தேரோட்டியாக அமர்த்தப்பட்டேன். மன்னரே என்னை சமையல்காரனாகவும் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத பாஹுகன்
கேஷினி கிட்ட சொல்கிறான். உடனே கேஷினி வந்து கேட்குறா, வார்ஷ்ணேயன் தன்னுடைய தலைவன் எங்கு சென்று இருக்கிறார் என்பதை ஒருவேளை அறிந்திருப்பாரோ? இது குறித்து அவர் உங்களிடம் எப்போவாது ஏதாவது பேசியது உண்டா அப்படின்னு கேட்குறான். பாகுகன் சொல்கிறான், அற்புதமான செயலை செய்தவன் வார்ஷ்ணேயன். நளனினுடைய குழந்தைகளை இங்கு விதர்ப்பத்திற்கு கொண்டு சேர்த்தான். வார்ஷ்ணேயனுக்கு நளன் எங்கு இருக்கிறான் என்பது தெரியாது. மாற்றுருவில் உலகம் முழுவதும் திரிந்து வரும் நளன் எங்கிருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. நளனை நளன் மட்டுமே அறிவான். அவனுடைய அடையாளங்களை வைத்து கூட யாராலும் நளனை கண்டுபிடிக்கவே முடியாது. இவ்வளவு தூரம் வந்து பாகுகன் கேஷினி கிட்ட சொல்லிடுறான். கேஷினி என்ன பண்றா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாளா. அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணுறா, தமயந்தி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கடைசி அவள் சொன்ன விஷயம் இருக்கே, பர்ணாதன் சொன்ன விஷயத்தையும் சொல்லிடு அப்படின்னு. அதனால தமயந்தி திருப்பி அந்த டயலாகை ரிப்பீட் பண்ணுறா. அன்பிற்குரிய சூதாடியே, அர்ப்பணிப்பும் அன்பும் கொண்ட உன்னுடைய மனைவி வந்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை ஏன் நீ விட்டுட்டு போன, அதெல்லாம் சொல்லிட்டு உன்னால் உத்தரவிட்டபடியே அவள் அந்த பெண் காத்து கொண்டிருக்கிறாள், பாதி ஆடையுடன் துக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த பழியில்லாத தமயந்தி கேட்பதற்காக அலையும் ஏற்புடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பர்ணாதன் ஒன்றும் இல்லைல்ல, இந்த வார்த்தைகளை பர்ணாதன் உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் மறுமொழியாக சொன்னீர்களே, பர்ணாதனிடம் நீங்கள் மறுமொழியாக கொஞ்ச நாள் முன்னாடி பர்ணாதன் என்ற பிராமணன் ரிதுபர்ணனினுடைய அவையில் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீங்கள் பர்ணாதனுக்கு மறுமொழியாக சொன்ன வார்த்தைகளை தமயந்தி மறுபடியும் கேட்க விரும்புகிறாள். அவள் கேட்பதற்கு அலையும் அந்த ஏற்புடைய வார்த்தைகளை நீங்கள் அவளுக்கு சொல்ல வேண்டும், மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும். இது ஒன்ஸ் மோர் இல்லை, அதுவும் திரும்பி ஒன்ஸ் மோர். இதை கேட்ட உடனே நளனோட மனசு வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுது, வலித்தது. கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன் அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்கிறான். எத்தனைதான் துயரத்தில் விழுந்தாலும் கற்புடைய மங்கையர் தங்களை பாதுகாத்து கொண்டு சொர்க்கத்தை அடைவார்கள். எப்படி இருந்தாலும் தன்னுடைய கணவனை கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். நாடு இழந்து செல்வத்தை இழந்த கணவனை கோபித்துக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் திரும்பி ஒரு ஃபுல் டயலாகை வந்து ரிப்பீட் பண்ணுறான். தனது கண்ணீரை அடக்க முடியாமல் அழத் தொடங்கினான் நளன். இந்த உரையாடல் அனைத்தையும் கேஷினி தமயந்தியிடம் போய் சொல்கிறாள். அனைத்தையும் கேள்விப்பட்ட தமயந்தி அந்த மனிதரை நளன் என்று உறுதி செய்வதற்கு கேஷினியை பாகுகனினுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க சொல்கிறாள். இன்னும் நளன்னு உறுதி செய்யறதுக்கு ப்ரூஃப் இல்லை. என்னுடைய கெஸ் எல்லாம் ஓகே, ப்ரூஃப் இருக்கணும்ல இவர் தான் நளன்னு சொல்றதுக்கு. அதனால அவர் உன்னிடம் நீரோ அக்னியோ கேட்டால் எந்த அவசரமும் காட்டாதே. அவருடைய நடத்தையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிரு. அவருடைய நடத்தையில், அவர் செய்யும் செயல்பாடுகளில் ஏதேனும் நிபுணத்துவமோ அல்லது அற்புதமோ, மனிதர்களுக்கு மத்தியில் மீறிய ஒரு தெய்வீக செயலையோ அல்லது ஏதேனும் விஷயத்தையோ அற்புத விஷயத்தையோ நீ கண்டால் அதை என்னிடம் வந்து சொல் என்றாள். கேஷினி போய் நன்னா அப்சர்வ் பண்றா பாகுகனை. அப்சர்வ் பண்ணிட்டு கண்ட அனைத்தையும் திரும்ப வந்து தமயந்தியிடம் சொன்னாள். ஹே தமயந்தி, அனைத்து கூறுகளிலும் இத்தனை கட்டுப்பாடும் ஆற்றலும் கொண்ட மனிதரை நான் இதுவரை கண்டதோ ஏன் கேட்டதோ கூட இல்லை. எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதுல அவ்வளோ டிசிப்ளின், அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ ஸ்கில். எந்த விஷயத்தை வேணா எடுத்துக்கோ, அப்படி இருக்கார் இந்த பர்சன். அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் அவ்வளோ பர்ஃபெக்டா, அவ்வளோ அழகா இருக்கு. தாழ்வான பாதையில் அவர் வரும்பொழுது அவர் ஒருபோதும் குனிவதில்லை. இப்படி தாழ்வாக இருக்கும்போது பாடி முன்னாடி விழணும்ல கிராவிட்டியில, இல்லையா? அவர் ஒருபோதும்
குனிவதில்லை. ஆனால் அவர் வருவதை கண்ட அந்த பாதை வளர்கிறது. புதுசா இருக்குல்ல? அவர் அணுகும் பொழுது நுழைய முடியாத குறுகிய துளைகளும் இவருக்காக வழிவிட்டு அகன்று கொள்கின்றன. மன்னர் பீமர் ரிதுபர்ணன் உணவிற்காக பல வகையான விலங்குகளின் இறைச்சியை அனுப்பி வைத்தார். அங்கு பல பாத்திரங்கள் இருந்தன. பாகுகன் கண்ணால் பார்த்தவுடனேயே அந்த பாத்திரங்களில் நீர் நிரம்பிவிட்டன. இறைச்சியை சுத்தம் செய்துவிட்டு பாகுகன் கைப்புல்லை கொண்டார். கைப்புல்லை எடுத்துக்கொண்டு சூரியனிடம் காட்டினார். தானாகவே அந்த புற்கள் தீப்பற்றி கொண்டன. அந்த அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு நான் உன்னிடம் வந்துவிட்டேன். மேலும் ஒரு அற்புதத்தை கண்டேன் தமயந்தி. அவர் நெருப்பை தொடுகிறார், ஆனால் அது அவருடைய கைகளை சுடவில்லை. தமது கைகளால் மலர்களை அழுத்தினாலும் அம்மலர்கள் தன்னுடைய சுய உருவை இழக்கவில்லை. அதற்கு மாறாக அவைகளுடைய நிறம் அதிகமாகிறது, மனமும் அதிகமாகிறது. இதையெல்லாம் கண்டுவிட்டு இங்கே விரைவாக வந்துவிட்டேன் தமயந்தி அப்படிங்கிறா கேஷினி. இதையெல்லாம் கேட்ட தமயந்தி நளனை மீட்டெடுத்து விட்டதாகவே கருதினாள். தமயந்தி சொல்றா, மீண்டும் ஒரு முறை சென்று அவரால் சமைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த இறைச்சியை அவர் அறியாமலேயே எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிறா. அதை அப்படியே செய்கிறாள் கேஷினி. யுதிஷ்டிரா, யாரு சொல்றார்? பிருகதஸ்வ ரிஷி சொல்றார், யுதிஷ்டிரா, ஏற்கனவே நளன் கையால் உண்டிருக்கும் தமயந்தி கேஷினி கொண்டு வந்த அந்த உணவை சுவைத்து பார்த்தாள். பாகுகனே நளன் என்ற தீர்மானத்திற்கு வந்து உரக்க அழுதாள். தனது 2 பிள்ளைகளையும் கேஷினியுடன் அனுப்பி வைத்தாள். நளன் அவர்கள் இருவரையும் கண்டதும் வாரி அணைத்து கொண்டான். தன்னுடைய உள்ள போராட்டத்தை வேறு வழியில்லாமல் அழுது வெளிப்படுத்தினான் நளன் கேஷினியிடம். கேஷினி கிட்ட வந்து நளன் சொல்றான், கண்ணெல்லாம் தொடச்சுண்டு, இவர்களை பார்த்தால் என்னுடைய சொந்த பிள்ளைகள் போல் இருந்தது. அதனால் நான் வாரி அணைத்து கொண்டு அவர்களுடைய ஞாபகம் வந்ததால் அழுதேன். இதை பாருமா, நாங்கள் வேறு ஊரிலிருந்து வருகிறோம். நீ அடிக்கடி என்னிடம் வந்தால் பார்க்கும் மக்கள் ஏதேனும் தவறாக கருதி கொள்வார்கள். அதனால் நீ சென்று விடு, இங்கு வராதே. காரணம் இல்லாமல் திரும்ப திரும்ப இங்க வராதே, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுடுறான். கேஷினி தமயந்தியிடம் வந்து அனைத்தையும் சொல்கிறாள். தமயந்தி நேர அவ அம்மா கிட்ட போறா, ராணியார் கிட்ட. அம்மா, பாகுகனே நளன் என்று நான் நினைக்கிறேன். பல வழிகளில் அதை சோதித்து பார்த்தும் விட்டேன். தோற்றம் மட்டுமே சந்தேகமாக இருக்கிறதை தவிர மற்றது எல்லாம் நளன் மாதிரி தான் இருக்கு. ஒன்று, அவரை அரண்மனைக்குள் வருவதற்கு அவருக்கு அனுமதி கொடுங்கள், அல்லது நான் சென்று அவரை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். ஒன்று அவர் உள்ள வரத்துக்கு அனுமதி வேணும், இல்லைன்னா நான் அரண்மனையை விட்டு வெளில போறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். மகளினுடைய நோக்கத்தை ராணியார் மன்னர் பீமனிடம் தெரிவித்தார். மன்னரும் இதை புரிந்து கொண்டு சம்மதம் தெரிவித்தார். யுதிஷ்டிரா, பெற்றோருடைய சம்மதத்துடன் நளனை தன்னுடைய அறைக்கு கொண்டு வரச் செய்தாள் தமயந்தி. எதிர்பாராத விதமாக தமயந்தியை சந்தித்த நளன், தமயந்தியை தான் சந்திக்கிறதுக்கு கூப்பிடுறான்னு சொல்லலை. ராஜா கூப்பிடுறா, இது கூப்பிடுறா, இதானு சொல்லியிருப்பா போல இருக்கு, இல்லைன்னா வரமாட்டானே. எதிர்பாராத விதமாக தமயந்தியை சந்தித்த நளன் கண்ணீரில் குளித்தான். தமயந்தியும் நளனினுடைய இந்த நிலையை கண்டு பெரிதும் துன்பத்தால் பீடிக்கப்பட்டாள். திருப்பி அதே டயலாக், அன்பிற்குரிய சூதாடியே அப்படின்னு அதே டயலாக சொல்லி, பாகுகரே நீங்க சொல்லுங்கோ மனைவியை, பாகுகர் கிட்ட பேசுற மாதிரியே பேசுறா, பாகுகரே நீங்க சொல்லுங்கோ மனைவியை விட்டு விட்டு இவர் செல்லலாமா?
தமயந்தி ஆகிய நான் என்ன குற்றம் செய்தேன்? இவர் இப்படி செல்லலாமா? நிச்சயமாக நான் உனதே என்று தேவர்கள் மத்தியில் சுயம்பரத்தன்னைக்கு, என்னுடைய சுயம்பரத்தன்னைக்கு சொன்னாரே, அவர் கொடுத்த வாக்கெல்லாம் என்னாச்சு? அந்த உறுதியெல்லாம் ஏற்றாரே, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு, அந்த வாக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டு அழறா. நளன் சொல்றா, ஹே தமயந்தி, நாட்டை இழந்தோ உன்னை கைவிட்டதோ, நாட்டை இழந்ததோ உன்னை கைவிட்டதோ என்னுடைய செயல் அல்ல தமயந்தி, அது கலியால் ஏற்பட்டது. நீ கலியை சபித்தால் உன் சாபத்தால் அவன் பீடிக்கப்பட்டான். என்னுடைய சடங்குகளாலும் தவத்தாலும் அவனை நான் வென்றுவிட்டேன். கலி என்னை விட்டு சென்று விட்டான். இப்பொழுது நம்முடைய துயரங்கள் அனைத்தும் முறிந்தே போயின. அதனாலேயே தான் நான் இங்கு வரத்திற்கு எனக்கு பாக்கியம் அனுமதித்தது. அர்ப்பணிப்புடன் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் தமயந்தி, நீ இந்த கேள்வியெல்லாம் என்னை பார்த்து கேட்குறியே, நான் ஒரு கேள்வி ஒன்றை பார்த்து கேட்குறேன். அர்ப்பணிப்புடன் அன்பாக இருக்கும் கணவனை விட்டுவிட்டு எந்த பெண்ணாவது உன்னை போல் இரண்டாவது தலைவனை தேர்ந்தெடுப்பாளா? தூதுவர்கள் உனது சுயம்பர செய்தியை உலகம் முழுவதுமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே தான் மன்னர் ரிதுபர்ணன் இங்கு வந்துள்ளார். நளனினுடைய இவ்வார்த்தைகளை கேட்ட தமயந்தி பயந்து நடுங்கி கரங்கள் கூப்பிக்கொண்டு, நீங்கள் இவ்வாறு என்னை சந்தேகிப்பது உமக்கு தகாது மன்னா. மன்னா, தேவர்களையும் புறக்கணித்து நான் உங்களை என்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுத்தேன். உம்மை இங்கு கொண்டு வரவே என்னுடைய வார்த்தைகளை பாடலாக்கி பிராமணர்கள் கொண்டு சென்றார்கள். அப்படித்தான் பர்ணாதன் ரிதுபர்ணனினுடைய நாட்டில் அயோத்தி நகரத்தில் நீங்கள் அவருக்கு சேவகனாக இருப்பதாக செய்தியை கொண்டு வந்து சென்றார், செய்தியை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த செய்தியை நான் அறிந்து உங்களை மீட்பதற்காகவே இப்படி ஒரு திட்டத்தை தீட்டினேன். உங்களுடைய பாதத்தை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்றேன். நளன் கன்வின்ஸ் ஆகி ஆள போல இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ஆக்செப்டே பண்ணிக்க முடியல. தமயந்தி சொல்றா, மன்னா, உங்களுடைய பாதத்தை தொட்டு சத்தியமாக சொல்கிறேன், நினைவால் கூட இப்படி ஒரு பாபத்தை செய்பவள் அல்ல நான். அப்படி ஒரு பாவத்தை நான் செய்திருந்தால் உலவிக் கொண்டிருக்கும் காற்று என்னுடைய உயிரை எடுக்கட்டும், எல்லா உயிர்களுக்கும் சக்தியை கொடுக்கும் சூரியன் என் உயிரை எடுக்கட்டும், எல்லா உயிர்களிலும் பிரகாசிக்கும் சந்திரன் என் உயிரை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றா. இவர்கள் 3 பேரும் யாரு? வாயு, சூரிய தேவன், சந்திரதேவன். இவர்கள் 3 பேரும் ஒன்று உண்மையை அறிவிக்கட்டும், இல்லாட்டா என்னை கைவிடட்டும். அவ கைவிட்டா நான் செத்து போறேன் இப்படி சொல்றா. வானத்திலிருந்து அசரீரி கேட்கிறது, ஏ நளா, தமயந்தி பாபமற்றவள், குடும்பத்தினுடைய மரியாதையை காப்பவள் மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய மரியாதையை உயர்த்துபவள். இந்த 3 வருடங்களாக நீ இல்லாத போது நாங்கள் 3 அவளை பாதுகாத்து வந்தோம். இந்த திட்டத்தை அவள் உன்னை மீட்டெடுப்பதற்காகவே உருவாக்கினாள். நீ இப்பொழுது அவளை அடைந்து விட்டாய், அவளும் உன்னை அடைந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலேயும் ஒரே மலர் மாறி பொழியறது. தேவர்கள் துந்துபி கேட்கறது, அந்த தெய்வீகமான காற்று, தென்றல் காற்று வீசுறது. நளனுக்கும் தமயந்தி குறித்தான ஐயப்பாடானது மனதிலிருந்து விலகியது. கார்கோடகனை மனதால் நினைத்து கொண்டான். அந்த தெய்வீக ஆடையை அணிந்து கொண்டான். சுய உருவை அடைந்தான் நளன். அவனை வாரி அணைத்து கொண்டு உரக்க குரலுடன் அழுதாள் தமயந்தி. லாஸ்டா ஒரு கிரை இல்லையா? எல்லோரும், குழந்தைகள்லாம் வரா, எல்லோரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு, எல்லோருமாக சேர்ந்து அணைத்து கொண்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நளன் அலங்கரித்து கொண்டான். அலங்கரித்து கொண்டு தமயந்தியுடன் சேர்ந்து, முடியல, ரிதுபர்ணன் ஒருத்தர் இருக்கார், தமயந்தியுடன் சேர்ந்து மன்னர் பீமனிடம் செல்கிறான். அவரை வணங்கினான். இந்த செய்தி ரிதுபர்ணனுக்கு செல்கிறது. ரிதுபர்ணன் அனைத்தையும் அறிந்து கொண்டு நளனிடம் வந்து 2 கரங்கள் கூப்பி மன்னிப்பு கேட்கிறார். தெரியவே தெரியாதே, இதுதான் நளனுடைய கூட இருந்தது நளன்னு தெரியாது, நளன் கிட்டேயே அவரோட வைஃபை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றோன்னு தெரியாது, நீ ஏன் டிரைவ் பண்ணு அப்படின்னு சொல்றோன்னு தெரியாது. இது எவ்வளோ அபத்தம் பண்ணது, ஆனாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றார். அப்புறம் ரிதுபர்ணன் சொல்றார்,
நீங்கள் இவ்வளவு காலம் மாற்றுருவில் என்னுடன் அயோத்தியில் வசித்து வந்த பொழுது நான் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எந்த தீங்கும் நான் செய்திருந்தேன், செய்துவிடவில்லை என்று நம்புகிறேன். செய்திருந்தால் என்னை மன்னிக்கவும் அப்படிங்கிறார். நளன் உடனே சொல்றார், எனக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் தானே மன்னிப்பு என்ற பேச்சே. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேனோ அதைவிட அதிகமாக நான் அங்கு மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி என்ன நீங்க நன்னா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மன்னரே ரிதுபர்ணா, அஸ்வவித்யாவை நீங்கள் விரும்பினால் இப்பொழுது நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிதுபர்ணனும் அதுக்கு ஒத்துக்கொண்டு அஸ்வவித்யாவை நளன் ரிதுபர்ணனுக்கு கொடுக்கிறான். ரிதுபர்ணனும் உரிய சடங்குகள் செய்து அந்த அஸ்வவித்யாவை பெற்றுக்கொண்டான். பிறகு வேறு ஒரு தேரோட்டியை வைத்துக்கொண்டு, இப்ப நளனும் வரமாட்டார், பார்ஷேனும் வரமாட்டார் இல்லையா, அதனால வேறொரு தேரோட்டியை வைத்துக்கொண்டு அயோத்திக்கு திரும்பினான் ரிதுபர்ணன். 1 மாத காலம் நளன் விதர்ப நாட்டில் இருந்தான். நளன் பீமனுடைய அனுமதியுடன் சிலரை மட்டும் அழைத்து கொண்டு, இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்னது? இழந்த நாடும் சொத்தும் இல்லையா, அதனால மன்னர் பீமனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு சிலரை மட்டும் அழைத்து கொண்டு நிஷாத நாடு செல்கிறான். யாரை அழைத்து கொண்டான்னா, ஒரு வெள்ளை தேர் எடுத்துக்கொண்டான். 16 யானை, 50 குதிரை, 600 காலாட்படை, இவர்களை அழைத்து கொண்டு சீறிக்கொண்டு கிளம்பினான் நிஷாத நாட்டிற்கு. அங்கு போய் புஷ்கரனை சந்தித்தான். இப்பதான் தியூத வித்யா இருக்கே இல்லையா. புஷ்கரனிடம் சொன்னான், பெரும் செல்வத்தை ஈட்டி இருக்கிறேன் புஷ்கரா. நான் ஜம்முன்னு வரான் இல்லையா நளன். திருப்பி புஷ்கரன் பார்க்கறான், மீண்டும் பகடை விளையாடலாம் அப்படின்னு நளன் புஷ்கரனை அழைக்கிறான். நான் ஈட்டி இருக்கும் இந்த சொத்து, கொண்டு வந்த எல்லா சொத்தையும் சொல்றான். இந்த அனைத்து சொத்துக்களையும் பகடையில் வைக்கிறேன், அதுடன் சேர்த்து என் மனைவி தமயந்தியையும் வைக்கிறேன், என்னுடைய உயிரையும் வைக்கிறேன். ஆடலாம் வா. ஒண்ணு பகடையாடி என்னுடைய சொத்து, என் மனைவி, என் உயிர் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இல்லைனா போர் போர் பண்ணி என்னோட மோதிரையா, இல்ல பகடையாடி என்னோட மோதிரையா? இதுதான் நளன் புஷ்கரனுக்கு விடும் அறைகூவல். புஷ்கரன் எதை தேர்ந்தெடுக்கிறான்? தமயந்தின்னு ஒன்னே கண்ணெல்லாம் பெருசாகிறது புஷ்கரனுக்கு. நளா, எனக்கு எப்பொழுதுமே தமயந்தி மேல ஒரு கண்ணு அப்படிங்கிறான். அதனால பகடையாடுவோம், தமயந்தியை வைங்கிறான். நளனுக்கு அப்படியே அந்த வாழை உருவி புஷ்கரனோட தலையை அப்படி வெட்டிடலாமான்னு தோன்றது. இருந்தாலும், ஏன் வீணாக பேசிக்கொண்டிருக்கிறாய் புஷ்கரா, எல்லா சொத்தையும் வை அப்படிங்கிற உடனே புஷ்கரன் தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் தன்னோட உயிரையும் சேர்த்து, அதுதானே பந்தயம், வைக்கிறான். ஒரே வீச்சு நளன் அனைத்தையும் வென்று விட்டான். புஷ்கரனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மரண தண்டனை இல்லையா புஷ்கரனுக்கு, அதுதானே பேச்சு. நளன் புஷ்கரா, என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய தம்பி, அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன், உன்னுடைய நாட்டை உனக்கு திருப்பித்தரேன், உன்னுடைய உயிரையும் உனக்கு கொடுக்கிறேன், நீ சந்தோஷமா போய் வாழு அப்படின்னு மன்னித்து புஷ்கரனை வாரி அணைத்து கொண்டு அனுப்புகிறான் நளன். புஷ்கரனும் இப்படி ஒருத்தரக்கிட்ட நம்ம இது பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணி நளனை வணங்கி, நளா நிஜமா சொல்றேன், 10,000 வருஷம் நீ மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு வாழ்த்துகிறான். வாழ்த்து விட்டு செல்கிறான் புஷ்கரன். பிறகு நளன் சென்று தமயந்தியையும் குழந்தைகளையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வருகிறான். முன்பு போல் சூரிய பிரகாசத்துடன் வாழ்கிறான் நளன். பிருஹதஸ்வரிஷி சொல்றார், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் நிஷாத நாட்டில். நளன் தன்னுடைய நாட்டின் நந்தவனம் தன்னுடைய நாட்டின் சோலையான நந்தவனம் என்ற சோலையில் சந்தோஷமாக தன்னுடைய காலத்தை கழித்தான். அழியா புகழ் கொண்ட அந்த மன்னன் நளன் தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்து ஜம்பூத்வீபத்தில் இருந்த ஏகாதிபதிகளில், ஜம்பூத்வீபானா இந்த ஏசியா கான்டினென்ட் இருக்கு இல்லையா, ஜம்பூத்வீபத்தின் ஏகாதிபதிகளில் சிறந்தவனாக ஆளத் தொடங்கினான் நளன். எண்ணிலடங்கா வேள்விகள் செய்தான். யுதிஷ்டிரா, நீயும் நளனை போல் விரைவில் நாட்டையும் செல்வங்களையும் அடைந்து
எதிரிகளை அடக்கும் நளன் போல நீயும் பிரகாசிப்பாய் அப்படின்னு வாழ்த்துறார் பிருஹதஸ்வ ரிஷி. நளன், ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ யுதிஷ்டிரா, இத்தனை துன்பங்களையும் நளன் தனியாக அனுபவித்தான். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய மனைவியுடன், உன்னுடைய தம்பியர்களுடன், பிராமணர்களுடன், சேவகர்களுடன் நீ இருக்கிறாய். அதனால உன்னுடைய துக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி, சிறியதே. நளனின் இந்த வரலாறு தீமைகளை அழிக்கக்கூடிய வரலாறு. துக்கத்தையோ துரதிர்ஷ்டமோ அதனால் யுதிஷ்டிரா உனக்கு அது பொருந்தாது, அது தகாது. இந்த நலோபாக்கியானத்தை கேட்பதின் பலன் என்ன என்றால், இந்த வரலாற்றை சொல்பவர்களோ கேட்பவர்களோ அவர்களை எந்த தீமையும் எப்பொழுதும் அணுகாது. இதை சொல்பவர்களும் கேட்பவர்களும் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், விலங்குகள், உயர்ந்த இடம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகிய அனைத்து செல்வங்களையும் பெறுவதோடு வெற்றியையும் புகழையும் கூட அடைவார்கள். யுதிஷ்டிரா, நானும் தியூத வித்யா அறிந்தவன், என்னிடம் இருந்து நீ தியூத வித்யாவை பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். இப்போ பிருஹதஸ்வ ரிஷி யுதிஷ்டிரருக்கு வித்யாவை கத்துக் கொடுக்கிறார் இல்லையா? அதனால பிருஹதஸ்வ ரிஷி பேச முடியாது. யாரு பேசுவா? ஏ ஜனமேஜயா, வைஷம்பாயனர் பேசுறார். யுதிஷ்டிரன் தியூத வித்யாவை பிருஹதஸ்வ ரிஷியிடம் இருந்து பெற்றுக்கொண்டான். முனிவர் அதை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார். அர்ஜுனன் இதுவரை யாரும் செய்யாத தவத்தை செய்து கொண்டிருப்பதாகவும், இன்னும் பாசுபதாஸ்திரம் பெறவில்லை போல இருக்கு, அதுக்கு நடுவில் நடந்த கதை போல இருக்குது இல்லையா? ஸோ யாரும் செய்யாத தவத்தை செய்து கொண்டிருப்பதாக யுதிஷ்டிரன் கேள்விப்பட்டான். அர்ஜுனனை பிரிந்த சோகத்தில், துக்கத்தில் ஆட்பட்டான் யுதிஷ்டிரன். இத்துடன் வனப்பருவத்தினுடைய 6வது உபபருவமான நலோபாக்கியான பருவம் முடிவடைகிறது. இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கை 423. மீதி என்ன? அடுத்த பருவம், அடுத்த உபபருவம் தீர்த்த யாத்ரா பருவம். அதை அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம்.